பொங்கலோ பொங்கல். இந்த பொங்கல் தினத்தன்று உங்க வாழ்க்கையில எது பொங்குதா இல்லையோ, தேவனை குறித்த நல்ல விசேஷங்களினால் உங்கள் உள்ளம் பொங்குவதாக. சில நேரத்துல இருதயத்துல இயேசுவை தவிர வேற என்னென்னமோ நிரம்பி வழியும். உங்க இருதயத்துல, உங்க சிந்தனையில, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில இயேசு மட்டும் தான் நிரம்பி வழிய வேண்டும், பொங்கி வழிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. லிசன், நன்றாய் கவனிங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. வேதத்தில் தேவ மனிதன் ஒருவன் இப்படியாய் பிரகடனம் செய்கிறார். தேவனை குறித்த ஆழமான சிந்தனை, ஆழமான ஒரு தெளிவில் அவர் சொல்லுகிறார், என்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. ஹல்லேலூயா. இந்த பொங்கல் தினத்தன்று உங்க வாழ்க்கையில எது பொங்குதா இல்லையோ, தேவனை குறித்த நல்ல விசேஷங்களினால் உங்கள் உள்ளம் பொங்குவதாக. ஒரு தேவ மனிதன், ஒரு தேவ பிள்ளைகள் கொடுக்கிற சாட்சியை கவனியுங்கள், ஒரு ஸ்டேட்மெண்டை கவனியுங்கள். எனக்கு கார் கிடைத்து விட்டது சொல்லல, நான் ஒரு வீடை வாங்கி விட்டேன் என்று சொல்லல, சத்துருவை என் கையில கர்த்தர் கொடுத்து விட்டால் சொல்லல. ஆனால் இங்க வித்தியாசமான ஒரு சாட்சி, வித்தியாசமான ஒரு ஸ்டேட்மெண்டை தேவனுடைய பிள்ளைகள் தருகிறார்கள். என்னுடைய இருதயம் பொங்குகிறது. எதனால பொங்குகிறது? நல்ல விசேஷத்தினால் பொங்கி வழிகிறது. ஹல்லேலூயா. என்னையா பொங்குதுன்னு சொன்னா அவர் சொல்றாரு, என் ராஜாவை குறித்து பாடின கவியை நான் சொல்றேன்றாரு. நீங்க வேற எதுவும் தப்ப நினைச்சிடாதீங்க. என்னடா பொங்குதுன்றாரு, பானையில சோறு பொங்குதா இல்ல வாழ்க்கையில துக்கம் பொங்குதா? நீங்க டோன்ட் டேக் a misunderstand. நீங்க தவறா நினைச்சிடாதீங்க. நான் என் ராஜாவை குறித்து பாடுகிற பாட்டை சொல்றேன்பா. என் ராஜாவை குறித்து யோசிக்கிற யோசனையை சொல்றேன். என் ராஜாவை நான் நினைக்கும் பொழுது என் சிந்தனையிலே, இருதயத்திலே, என் வாழ்க்கையிலே என்னுடைய நேசரை நினைக்கும் போது இருதயம் தானாய் பொங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, உங்க இருதயத்துல, உங்க சிந்தனையில, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில இயேசு மட்டும் தான் நிரம்பி வழிய வேண்டும், பொங்கி வழிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சில நேரத்துல இருதயத்துல இயேசுவை தவிர வேற என்னென்னமோ நிரம்பி வழியும். ஹலோ, இயேசுவை தவிர ஏதோ காரியங்கள் வழிந்து ஓடும். பணத்தை குறிச்சு எப்பவுமே 24/7 யோசனையா இருக்கும். இல்ல அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா யோசனையா இருக்கும். அல்லது ஏதோ ஒரு நபர் எப்பவுமே சிந்தனையிலே உறவாடி கொண்டிருப்பார் அல்லது ஓடிக்கொண்டிருப்பார். ஆனால் கோராகின் புத்திரரை கேட்டா சொல்றாங்க, எனக்கு எந்த நபரும் அல்ல, என் இருதயம் பொங்குமானால் இயேசுவை நினைச்சிட்டாலே போதும். The joy of God. Hallelujah. தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சந்தோஷம் என் உள்ளத்தில் பொங்குவதை நான் பார்க்க முடிகிறது. Hallelujah. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க சிந்தனையில வேற எதுவா இருக்குமானால் தூக்கி போட்டுறேன். உங்க சிந்தனையில இயேசுவை நினைத்துக்கொள். உன்னுடைய இருதயத்துல இயேசு நிரம்பி வழியணும். உங்க குடும்பத்துல இயேசு நிரம்பி வழியணும். எங்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்குதோ அந்த வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் இயேசு பொங்கி வழிகிற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. என் சிந்தனை, இருதயம், என் ஏக்கம், என் எண்ணம், என் குடும்பம் எல்லாமே இயேசு மட்டும்தான். அவரை நினைக்கும் பொழுது என் இருதயம் நினைச்சுதுன்னா நல்லா பொங்கி வழியும்பா. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? என் சிந்தனை, இருதயத்துல அவர் தான் பொங்கி வழியணும். அவரை தூரமா வச்சுட்டு மற்றதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல வைக்காதீங்க. அவரை ஒதுக்கி தள்ளிட்டு மற்ற காரியங்கள்லாம் உள்ள வச்சிடாதீங்க. எல்லாத்தையும் காட்டிலும் எங்க அப்பா, அவர் நினைக்கும் போது என் உள்ளம் பொங்குறது, சந்தோஷத்துல பொங்குறது, ஓ நிம்மதியில பொங்குகிறது. நினைக்கும் போதெல்லாம் ஓ ஓவர் ஃப்ளோயிங், ஹல்லேலூயா, நிரம்பி வழிகிறது. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களால சொல்ல முடியுமா என்பது ரொம்ப முக்கியம்.
ஆனா இவர்கள் சொல்லுகிறார்கள், when I think about my God, it's overflowing. The joy is overflowing. When I remember my Jesus, when I think about my Jesus, it's overflowing. என் நேசர் தனது கையை கதவின் துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. ஹலோ, நன்றாக கவனிங்கள். இங்க ஒரு பொங்கலை பார்க்கிறோம், இங்க ஒரு பொங்கி வழிவதை பார்க்கிறோம். என்னையா பொங்கி வழிகிறது? அப்பொழுது அடிக்கடி சொல்லுவேன், அப்பொழுது, ஆகையால், ஆதலால், ஏனெனில் அங்க போட்டிருக்கும் போது உங்கள் பார்வையை நல்லா உற்று கவனியுங்கள். உங்களுடைய பார்வையை நல்லா பதித்து விடுங்கள் அந்த வசனத்துக்கு நேராக என்று சொல்லுவது வழக்கம். இங்க வேதம் தெளிவாய் சொல்லுது, அப்பொழுது என் உள்ளம். அங்கே சொல்ல என் உள்ளம் நல்ல விசேஷத்தினால், இங்க என் உள்ளம் அவர் நிமித்தம், என் பொண்டாட்டி நிமித்தமா சொன்னுச்சு, என் புருஷ நிமித்தம் பொங்கிற்று, என் பிள்ளைகள் நிமித்தம் இல்ல, எனக்கு கிடைச்சுக்கிற ப்ரமோஷன் நிமித்தம் இல்ல, வேலை நிமித்தம் இல்ல, தேவ மனிதன் சொல்லுகிற வார்த்தையை உற்று கவனிங்கள். என் உள்ளம் ஒரு காரியத்தில் பொங்குமானால், வேலை அல்ல, உறவல்ல, சொந்தமல்ல, பந்தமல்ல, இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது உள்ள மகிழ்ச்சினால் பொங்கி வழியும் என்று இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல கைகளை தட்டி இயேசு ராஜாவே, கம் ஆன், ஹalleluya. நல்லா கவனிங்க. முதல் வார்த்தை ரொம்ப டச்சிங்கா இருந்தது இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது. என் நேசர், அது ஆங்கிலத்தில் பார்க்கும்போது my beloved. இப்போ சாலமோன் ரொம்ப ரொமான்டிக்கான ஆளு. ஏன்னா அப்படிப்பட்ட ரொம்ப ரொமான்டிக்கான ஆள் பாருங்க. இப்போ இவர் ஆண்டவருக்கு வைக்கிற பேர் என்னது? my beloved. ஆனா முன்னாடி ஒரு நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என் நேசகுமாரன் அப்படின்னு இயேசு நம்மை பார்த்து, சீஷரை பார்த்து சொல்லியிருக்கிறார். மை பிலவட் சன், மை பிலவட் டாட்டர், மை பிலவட். அன்னைக்கு கூட நான் பிரசங்கத்தில் எப்படி தெளிவா சொன்னேன், இயேசுவின் பிள்ளை என்பதில் பெருமைப்படாதீங்க, பிலவட் என்பதில் பெருமைப்படுங்க. மை பிலவட் டாட்டர்ன்றதுல பெருமைப்படுங்க. நாட் ஒன்லி டாக்டர், ஆண்டவர் கூடும்போது மை பிலவட் டாட்டர், மை பிலவட் சன் அப்படின்னு கூப்பிட்டார்னா வேற லெவல் நீங்க அர்த்தம். அப்படிப்பட்ட உன்னதமான கர்த்தர். ஆனா இங்க ஒரு வித்தியாசத்தை பாருங்க. ஆண்டவருக்கு இவர் பேர் வைக்கிறார் மை பிலவட். நீங்க சொல்லுங்க மை பிலவட். ஆண்டவரை பார்த்து உங்க வாய் சொல்லணும், இருதயம் சொல்லணும், சிந்தனை சொல்லணும், உங்க வாழ்க்கை சொல்லணும், ஏன் உங்க குடும்பமே சொல்லணும். மை beloved only one, and that is Jesus. Hallelujah. என்னுடைய நேச குமாரன் சொன்னால் இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை. நான் ஆராதிக்கிறேன், நான் சேவிக்கிறேன், நான் பிரகடனம் செய்கிறேன் இயேசு ஒருவரே மை beloved. எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம்? Hallelujah. என் நேசர் மை beloved. அந்த உரிமை, அந்த வெறி, அந்த வைராக்கியம், அந்த ஆழமான அன்பு உங்க மேல் வந்து விழுவதாக தமது கையை கதவின் துவாரத்தின் வழியா நீட்டினார். அடேங்கப்பா, வாட் எ ஸ்டேட்மெண்ட். ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியை பகிர்கிறார் பாருங்க. என் அப்பா எனக்காக தன் கரத்தை எதுல நீட்டினாரா? துவாரத்தில் நீட்டினார். ஒரு வீட்டுக்கு போறோம்னா, வீட்டுக்கு எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்கன்னு வீட்டுல இருந்து ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு, ஏதோ ஒரு விழாக்கு போறாங்கன்னா ஒண்ணுக்கு 4 முறை பூட்டிட்டு இழுத்து பார்ப்பாங்க பூட்டி இருக்குதான்னு. ஆமாவா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு ரொம்ப, நான் கூட பாருங்க வெளியில பைக்கை விட்டுருக்கிறேன், செயில் லாக் பண்ணிருக்கேன், ஆனா செயின்ல ஒரு செயின் வாங்கி கீழே போட்டிருக்கிறேன். ஏன்னா இங்க இருந்து 4 சைக்கிள் திருடப்பட்டிருக்கிறது, ஒரு மோட்டர் திருடப்பட்டிருக்கிறது. என்னதான் ஒரு வீடை பூட்டுனா கூட 100 தடவை இழுத்து பார்த்துட்டு பூட்டி இருக்கா, திருட வந்துருவானான்றதுனா நம்ம என்ன பண்றோம்?
பூட்டுறோம். இப்ப இந்த பூட்ல ஒரு துவாரம் இருக்கும், ஓட்டை. அந்த ஓட்டையில என்ன பண்ணுவீங்க சார்? என்ன பண்ணுவீங்க? சாவிய போடுவீங்க. அதுதான் அந்த துவாரம். அதை திருப்பினாதான் கதவு திறக்கும். இப்ப ஏசப்பா சொல்றாரு, உங்க வாழ்க்கையில பிசாசு எதெல்லாம் பூட்ட போட்டு நீ உள்ள போயிடக்கூடாது. நீ வீட்டு உள்ள போனா உனக்கு வச்சிருக்கிற பத்திய நன்மை. ஏன்னா தேவனுடைய வீட்டிலே ஆசீர்வாதங்கள் நிறைவா இருக்குமா. அப்போ பிசாசு என்ன பண்ணுவான்? அந்த வீட்டுல போயிட்டேனா நீ எதிர்பார்க்கிற காரியம், நீ விரும்புற காரியம், உனக்கு வர வேண்டிய காரியம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்? நீ வந்து எடுத்துப்ப. அதனால நான் என்ன பண்றேன்? இந்த மிகப்பெரிய பூட்டை நான் போட்டேன், நான் எப்படி உடைக்கிறேன்னு பார்த்துடலாம், எப்படி இந்த பூட்டை தாண்டி உள்ள போறேன்னு பார்த்துடலாம். நான் போட்ட பூட்டை உடைச்சிருவியா? இது சாதாரண பூட்டா? வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பிசாசு கங்கணம் கட்டி, அப்படி ஒருவேளை உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு நேரா பூட்ட போட்டிருக்கலாம். இந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, அந்த துவாரத்தின் வழியாக தேவன் தன் கரத்தை நீட்டி, ஹல்லேலூயா, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் அடைக்கப்பட்டிருந்ததோ அந்த அடைப்பை திறந்து தேவனுடைய வீட்டிலே நீங்க நன்மை சுகந்தரிக்க, உள்ளங்கள் பொங்கி வழியும்படியாய் தேவ ஆசீர்வாதத்தை கொடுக்க இயேசு நல்லவன். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப நல்ல கைகளை தட்டி இயேசு ராஜாவே, கமான் சபையே, உங்களுக்காக தன் கரத்தை நீட்டுவார். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். திறந்துச்சுன்னா என்ன ஆகுமா? என் உள்ளம் பொங்குமா. ஏசப்பா என் நேசர் தமது கையை கதவின் துவாரத்துல நீட்டுவாராம். பூட்டா போட்டு வச்சுக்கிற, சாவியே வேணாம், அவர் கையை நீட்டினாலே திறந்துரும்டா. இந்த கரம் சாதாரண கரமா? மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பின கரம் அல்லவா? இந்த கரம் வியாதிகளை சுகப்படுத்தின கரம். இந்த கரம் ஹல்லேலூயா 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தண்டையில இருந்து வியாதியா இருந்து அவனை சுகமாக்கின அதே கரம் உங்கள் நேராக நீட்டப்படும் பொழுது எல்லா அடைப்புகளும், எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளும் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த பொங்கல் திருநாளிலே உங்கள் உள்ளம் பொங்கி வழிவதாக என்று உங்களை மனதார வாழ்த்துகிறேன்.